டக்ளஸ் தேவானந்தா 72 மணி நேர தடுப்பு காவலில். தமது காணிகளை மீட்ட தாருங்கள். நயினாதீவு நாகவிகாரை விகாராதிபதியிடம் கையிட்டு விகாரைக்காக காணி இழந்தவர்கள் கோரிக்கை. வவுனியாவில் விகாரை அமைக்கும் தொல்பொருள் திணைக்களம். பாதாள உலக குழுவை வைத்து இயக்க போதைப் பொருள் கடத்தல் ஆட்கடத்தலை செய்தவர் டக்ளஸ் தேவானந்தாவா? கஜேந்திரன் கேள்வி. கொழும்பில் வாடகை வீட்டில் மஹிந்த ராஜபக்ஷ பின்னணியை வெளியிட்டார் நாமல் ராஜபக்ஷ. இளம் திறமைகளை ஊக்குவித்து யாழில் விளையாட்டுப் பொருட்கள் வழங்கி வைப்பு. சமஷ்டியை ஒருபோதும் தமிழரசு கட்சி விட்டுக் கொடுக்காது இளைய தம்பி ஸ்ரீநாத் எம்பி. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் வெறும் கண்டுடைப்பு நிசாம் காரியப்பர் தெரிவிப்பு. யாழ் சாட்டு இந்து மயானத்தில் நவீன எரிவாயு தகன சாலை. மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக ரணில் ராஜித விளக்கம். கல்வியில் யாழ்ப்பாணத்துக்கென தனியிடம் அமைச்சர் சந்திரசேகர் பெருமிதம். அமைச்சரவை அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்ற விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் 72 மணித்தியால தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளனர். ராணுவத்தினால் அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று வெளிவேறிய பகுதியில் பாதாள உலக குழு குற்றவாளி ஒருவரிடம் இருந்தவை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அவர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மன்று அனுமதித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பாதாள உலக குழு தலைவரான மாகந்துரே மாதூஷிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தால் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்த பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டது. இது குறித்த விசாரணைகளின் பின்னணியிலேயே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டார். தையிட்டு விகாரைக்காக காணிகளை இழந்தவர்கள் நயினாதீவு நாகவிகாரை விகாராதிபதியை நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தனியார் காணிகளை அடாதாக கையகப்படுத்தி ராணுவத்தினரால் திஸ்ஸ விகாரி கட்டப்பட்டுள்ளது. குறித்த விகாரியை அகற்றி அந்த காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடாத்தி வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் மக்களின் காணி மக்களுக்கே என கூறியதுடன் திஸ்ஸ விகாரிக்காக அடாதாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதாக உறுதியளித்திருந்தார். ஜனாதிபதி பதவியேற்று 1.5 வருடங்களுக்கு மேலாகியும் காணியில் ஒரு சிறு துண்டேனும் விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நயினாதீவு நாகதீப விகாராதிபதி தையிட்டு விகாரை அமைந்துள்ள காணி தனியார்களுடைய காணி. அந்த காணியினை அவர்களிடமே மீள அளிப்பதை அறம் என கூறியிருந்தார். அதனை அடுத்து காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தமது காணி உரிமை தொடர்பிலான ஆவணங்களின் பிரதியை கையளித்ததுடன் காணி விடுவிப்பை மேற்கொண்டு தருமாறு விகாராதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை தையிட்டு விகாரை தொடர்பில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடற்தொழில் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போது சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளின் அடையாளத்துடன் கூட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியினர் குழப்பத்தை ஏற்படுத்தியமையினால் அமைச்சர் தையிட்டு விகாரை தொடர்பில் கருத்துக்களை கூறாது கூட்டத்தை நிறைவு செய்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். நான் பத்மநாதன் சார்ஜன். வலிகாம்படக்கு தையிட்டி சட்டவிரோத விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணி உரிமையாளர் ஒருத்தர். நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாம் சமூக ஊடகங்களில் எங்கள்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் வலுவிளக்க செய்கிற மாதிரி சில தரப்புகள் கருத்து தெரிவித்தாலும் எங்கள்ட போராட்டம் நியாயமானது. மற்றது எங்கள்ட பிரச்சனை தீர்க்கப்படணும் வேணுமென்ற கருத்துக்களை இப்போ சமூக அண்மக்காலமாக சமூக ஊடகங்களில் நயினாதீவு விகாராதிபதியும் வேறு 2-3 விகாராதிபதிகளும் எங்களுக்கு ஆதரவாக காட்சி கொண்டிருந்தோம். அந்த ரீதியில் அந்த ரீதியில் அவர் சொன்ன விஷயம் மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசாங்கம் தன்னிடம் வந்தால் இதற்கான தீர்வை வழங்குவதாக சமூக ஊடகங்களில் அறிக்கப்பட்டிருந்தோம். அந்த ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் 10 குடும்பங்களுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்று அவரது விகாரையில் இன்றைக்கு சந்தித்திருந்தோம். அதில் அவர் தன்னிடம் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தெரியும். இது விகாரைக்குரிய காணி வெளியில் இருக்கத்தக்கன மாற்றாக இராணுவத்தினரால் அடாத்தாக தனியார் காணியை 8 ஏக்கர் சுவியறுத்து அதில் கட்டப்பட்டது தான் இந்த சட்டவிரோத விகாரை.
விகாரைக்குரிய காணி வந்து இந்த குறிப்பிட்ட நயனாதீவு நாகவிகாராதிபதியின் பெயரில் தான் இருக்கின்றது. எங்களுக்கும் ஒரு முதன்மை தெரியும். இந்த தீர்வு வந்து எட்டப்படும் என்றால் தீர்வு தரக்கூடிய குறிப்பிட்ட விகாராதிபதியை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமும். அந்த ரீதியில் நாங்கள் இன்று சென்று அவரை சந்தித்திருந்தோம். அவர் தங்களிடமிருந்த காணி உறுதிப்பத்திரங்களை காண்பித்து எங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, என்ன நடந்த என்ற சகல தகவல்களையும் எங்களுக்கு அவர் சொல்லியிருந்தார். அதில் நடந்த பூசை வழிபாடுகள் எவ்வாறு நடந்த என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். நாங்களும் அதற்கு ஈடாக நாங்கள் எங்களோட பாரம்பரிய காணிகள் எத்தனையாம் ஆண்டிலிருந்து எந்த காலப்பகுதியிலிருந்து எந்தெந்த சந்ததி கூட மாறப்பட்ட என்ற சகல உறுதிப்பத்திரங்கள், தாய் உறுதி, ஹிஸ்ட்ரி என்று சொல்லப்பட்ட தோம்பு சகல ஆவணங்களையும் வந்து அவர்களிடம் காண்பித்து எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டையும் வந்து நாங்கள் அவர்கிட்ட வலியுறுத்தியிருந்தோம். அதற்கு அவர் கடுமையாக அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த அரசாங்கமோ இந்த அரசாங்க அமைச்சர்களோ தீர்வு தர்ற நோக்கத்தில் அவர்கள் செயற்படவில்லை என்பதை ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் தீர்வு தர வேண்டிய ஒரு கட்டாயம் என்றால் தன்னை வந்து சந்திக்க வேண்டும். காணிக்கு காணி மாற்று காணியோ ஏதோ ஒரு ரீதியில் வந்து இவர் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு கதையைத்தான் இந்த அமைச்சர்கள் காட்சி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த டிசிசி மீட்டிங்லையும் பார்க்கலாம். ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு அவர்கள் வந்து காணி உரிமையாளரிடம் உறுதி இல்லை, கள்ள உறுதி முடித்திருக்கிறார்கள் என்று தரப்பினரே எம்மை வசைபாடி கொண்டு திரியும் போது இந்த நயனாதீவு நாகவிகாராதிபதியானவர் நமக்கான பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக கேட்டுக்கொண்டு தான் நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தோம். அந்த ரீதியில் அவர் மறுபடியும் சொல்கிறார், அவர் வந்து இந்த அரசாங்கத்தை தான் அவர் கூட சொல்லுகின்றார். இந்த அரசாங்கம் வந்து தீர்க்க வேண்டும் என்றால் தீர்க்கப்பட வேண்டிய இடத்தில் தீர்க்கப்பட வேண்டிய உத்தியோகத்தரை வைத்து ஒரு மனத்தியால இடைவெளியில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் அவரும் ஒத்துக்கொள்கின்றார். அடுத்ததாக நாங்கள் அவரிடம் முன்வைத்தது வந்து இந்த கட்டுமானங்களை மேலதிகமாக விஸ்தரிக்க வேண்டாம், சமூக ஊடகங்கள் வாயிலாக இனிவரும் பௌர்ணமி தினத்தன்று ஒரு புத்த சிலையை வந்து தென்பகுதியிலிருந்து கொண்டு இங்கே நிறுவனங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வருகின்றது. அந்த செய்தியை நீங்கள் உடனடியாக மேல்மட்டங்களுக்கு தெரிவித்து அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைப்படுத்தியிருந்தோம். அதற்கு அவர்கள் சொல்லியிருந்த பதில், நீங்கள் வந்து அரசு தரப்போடையோ இல்லை போலீஸில் வந்து இதை கேஸை போட்டோ ஏதோ நிற்பாடுங்கள், நான் இதற்கு குறுக்கு கதைக்கும் போது தன்னை இனவாதி தமிழ் இனத்தோடு சேர்ந்து இனவாதியாக சித்தரிக்கிறார்கள் தென்பகுதியில் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது. இனிவரும் காலங்களில் அரசாங்கம் தான் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மற்றைய விடம் அவர் வந்து முழுமையாக ஒத்துக்கொள்கிறார். இது வந்து சட்டவிரோத கட்டிடம், தமிழ் மக்களுடைய காணியில் ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டிடம் என்பதை முற்று முழுதாக அவர் தான் ஆமோதிக்கிறேன். அதற்கு எந்த எதிர்ப்பை நான் தெரிவிக்க போவதில்லை. சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தால் என்ன நடக்கும் என்றதையும் அவர் விளங்கிக் கொள்கின்றார். அப்படி அதற்கு மாறாக இங்கே இருக்கிற எங்கென்ற தமிழ் பிரதிநிதிகளோ தமிழ் மக்களோ அனைவரும் இல்லை, ஒரு சில மக்கள் வந்து ஏன் கேஸ் போடவில்லை, போராட்டம் கட்டும்போது எங்கே இருந்தீர்கள் என்ற கேள்விகளை கேட்டு குழப்பி கொண்டு தான் நிற்கிறார்கள் ஒழிய இதற்குரிய ஆதரவை யாரும் வழங்கவில்லை. அந்த ரீதியில் ஆதரவு வழங்கியிருந்தார் என்ற ரீதியில் அவரை வந்து நாங்கள் சந்தித்திருந்தோம். இந்த சந்திப்பு வெற்றி அளிக்கணும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் அவருடைய எங்களுடைய விண்ணப்பத்தை வந்திருக்கிறோம். வெகு விரைவில் ஒரு தீர்மானம் பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். வவுனியா சமணம்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் விகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளப்படாது தடுத்து வந்து தொல்பொருள் திணைக்களம் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பெயர் பலகையிட்டிருந்ததோடு அங்குள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியிருந்தது. அங்கிருந்த பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தியிருந்ததோடு எவ்வித புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ளப்படாது தடை செய்திருந்தது. எனினும் ஊர்வலங்கள் கடும் பிரயத்தனத்தின் மூலம் கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சின் அனுமதி பெற்று பிள்ளையார் ஆலயத்தின் பணிகள் ஆரம்பித்தன. இந்நிலையை சாதகமாக பயன்படுத்திய தொல்பொருள் திணைக்களம் அங்கிருந்து எண்கோண மண்டபத்தின் தாம் புனரமைத்தால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்து ஐங்கோண மண்டபத்தில் விகாரை அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை குறித்த எண்கோண மண்டபம் இருந்த பகுதியில் இருந்து கடந்த காலத்தில் எண்கோண வடிவிலான சிவலிங்கம் ஒன்று மீட்கப்பட்டு அது எல்லப்ப மருதன்குளம் குளக்கெட்டு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு தற்போது எல்லப்ப மருதன்குளம் பகுதியில் அது கோவில் கொண்டு எழுந்தருளி இருப்பதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்து வரும் நிலையில் குறித்த மண்டபம் அமைந்திருந்த பகுதியிலேயே தற்போது விகாரை அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது.
குறித்து எண்கோண வடிவிலான சிவலிங்கம் கிளிநொச்சி குருந்தூர்பலை மற்றும் இந்தியாவின் கும்பகோணம் பகுதிகளிலும் ஆய்வுகளின் பொழுது காணப்பட்டதாகவும் தொல்பொருளாளர்கள் தெரிவிப்பதோடு அதே போன்றதான சிவலிங்கமே குறிப்பிட்டு சமணங்குளம் பகுதியில் காணப்பட்டதாகவும் அந்த எண்கோண வடிவிலான சிவலிங்கமே குறித்து எண்கோண மண்டபத்தில் வைத்து புராதன காலங்களில் வழிபட்டிருக்கலாம் என்கின்ற வரலாறுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையிலேயே குறித்த இடத்தில் விகாரி அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுவை வைத்து இயக்குவதற்கு போதைப்பொருள் கடத்தல் ஆட்கடத்தலை செய்தவர் டக்ளஸ் தேவானந்தா எனவும் அவரது குழுவில் சிறப்பாக செயல்பட்ட மதுசுக்கு அவரது கைத்துப்பாக்கியை பரிசளித்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாக செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். துணை ராணுவ குழுவாக செயல்பட்ட இபிடிபியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பொழுது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். போதை உலகத்தினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய மகந்துர மதுஸ் என்பவருக்கு ஒரு கைத்துப்பாக்கி ஒன்றை வழங்கியதான ஒரு குற்றச்சாட்டிலே வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கைது இந்த சம்பவமானது இந்த கைதின் மூலம் வெளிப்பட்டிருக்கிற சம்பவமானது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது. டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஆயுதம் எப்படி மகேந்திர மதுசிடம் சென்றது? இதை டக்ளஸ் தேவானந்தா அவரிடம் கொடுத்தாரா? அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த போதைப்பொருள் கும்பலை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக டக்ளஸ் தேவானந்தா செயல்பட்டாரா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இவர் அந்த கும்பலை வழிநடத்தினாரா? அவ்வாறு வழிநடத்தி அவருடைய கும்பலிலே சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு கைத்துப்பாக்கியை பரிசாக கையளித்தாரா என்கின்ற சந்தேகங்கள் கூட மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை இவர் என்று சந்தித்திருக்கிற ஒரு நிலையிலே நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். டக்ளஸ் தேவானந்தா தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு தேச விரோதி. அவர் பல சந்தர்ப்பங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார், தான் பல ஆயுத பயிற்சி பெற்ற பொழுது, நான் நினைக்கிறேன் இந்த பாலஸ்தீனத்திலோ லெபனானில் அவர் அந்த பயிற்சியை பெற்று வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலேயே தனக்கு தெரியுமாம் இந்த தமிழீழம் என்கின்ற அந்த போராட்டம் ஒரு பொழுதும் சாத்தியப்படாது என்று சொல்லி. அப்போ நான் ஒரு தடவை அவரிடம் நேரடியாகவே சக்தி டிவியிலே நடைபெற்ற ஒரு நேர்காணலின் பொழுது கேட்டிருந்தேன், ஆயுத பயிற்சி முடிந்து வெளியேறுகின்ற பொழுதே தமிழீழம் என்பது சாத்தியமில்லை என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி உறுதியாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால், அதற்கு பிற்பாடு உங்களுடைய கையிலே ஆயுதங்களை நீங்கள் வைத்திருந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது களவு கொள்ளை கொலை போன்ற செயல்பாடுகளுக்காக மாத்திரம்தான் நீங்கள் இந்த ஆயுதங்களை கையிலே வைத்திருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் அவர்களுடைய முகத்துக்கு முன்னாலேயே நான் முன்வைத்திருந்தேன். அவர் விடுதலைக்காக என்று ஆயுதம் ஏந்தி அவர் இந்த இனத்துக்கு எதிராகவே தன்னுடைய ஆயுதத்தை திருப்பி இந்த இனத்தை ஒடுக்கிய சிங்கள பௌத்த பேரினவாதனுடைய கைக்கூலியாக மாறி ஒரு 30 ஆண்டுகள் அந்த இராணுவத்தினுடைய கைக்கூலியாக அவருடைய அமைப்பு செயல்பட்டு அந்த விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலம் முழுவதிலும் அந்த விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்து பலவீனப்படுத்தி அந்த போராட்டத்தை அழிப்பதற்கும் அந்த போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரித்து சர்வதேச உதவிகளை பெற்று அந்த போராட்டத்தை அழித்தொழிப்பதற்கு துணை நின்றது மட்டுமல்லாமல் அப்பாவி தமிழ் மக்களை ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தி மிக கொடூரமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்படுகின்ற செயல்பாடுகளுக்கு முழுமையாக துணை நின்று லட்சக்கணக்கான மக்கள் கொண்டொழிக்கப்படுவதற்கு அவர் முழுமையாக துணை நின்றது மட்டும்தான் அவர் செய்திருக்கக்கூடிய காரியம். அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சில வருடங்களுக்குள் சொல்லியிருந்தார், நாடாளுமன்றத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் ஒரு போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர் என்று சொல்லி ஆனால் இந்த தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்த ஸ்ரீலங்கா படைகளினுடைய தளபதிகளே போர் முடிந்த பிற்பாடு அவரிடமிருந்து தேசிய தலைவருடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட கிட்டத்தட்ட சுமார் 10,000 வரையான புகைப்படங்களை பரிசீலித்து பல லட்சக்கணக்கான ஆவணங்களை பரிசீலித்து எந்த ஒரு இடத்திலும் அந்த போதைப்பொருள் சம்பந்தமான அல்லது குடிவகைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆவணம் கூட கைப்பற்றப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி அவர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதான எந்த ஒரு ஆவணங்களையும் அந்த போரில் ஈடுபட்டிருந்த அந்த சிங்கள தளபதிகள் எங்குமே அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கவில்லை. அவ்வாறான நிலைமையிலே சிங்கள பேரினவாதத்தினுடைய அடிமையாக கைக்கூலியாக இருந்த இந்த டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக
புனிதமான விடுதலை போராட்டத்தின் மீது சேறு பூசுவதற்காக எங்களுடைய தேசிய தலைவர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதான ஒரு அபாண்டமான பழியை சுமர்த்தி இருந்தார். அதற்கு எதிராக நாங்கள் பாராளுமன்றத்திலும் காட்டமாக நாங்கள் குரல் கொடுத்திருந்தோம். ஆனால் இன்று அந்த கர்மா என்று சொல்லுவார்கள் அவர் யாருடைய கால் செருப்பாக இருந்து, அடிமையாக இருந்து, கைக்கூலியாக இருந்து, அவர்கள் போட்ட எலும்பு துண்டுக்காக இந்த இனத்தையும் போராட்டத்தையும் காட்டி கொடுத்தாரோ அதே தரப்புகள் இன்று அவரை கைது செய்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கின்றது. அது கூட தங்களுடைய சிங்கள தலைமைகள் மீது கை வைக்க முடியாத நிலைமையிலே பிள்ளையான், டக்ளஸ் போன்ற இந்த எடுபிடிகளைத்தான் அவர்கள் கைது செய்து தாங்கள் பெரிய ஒரு வீரர்கள் போன்று காட்டுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த டக்ளஸ் சிவானந்தாவுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலும் மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த டக்ளஸுக்கு எதிராகவும் இபிடிபிக்கு எதிராகவும் ஆட்கடத்தல் தொடர்பான பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் இருக்கின்றன. அவ்வாறான முறைப்பாடுகளுக்கு தொடர்பாக இந்த கைதுகள் நடைபெற்றிருக்கவில்லை. இது வெறும் ஒரு கண்டுடைப்புக்காக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே இன்று போதைப்பொருள் மன்னன் மகந்துர மதுசோடு தொடர்புடையதாக இவருடைய ஒரு தொடர்பு அம்பலப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றுதான் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். அவ்வாறான ஒரு விசாரணை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் பல்வேறுபட்ட ஆட்கடத்தல்களுக்காகவும் சித்திரவதைகளுக்காகவும் இபிடிபியினர் பலர் தூக்குமடைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அவ்வாறான ஒரு சூழலிலே டக்ளஸ் சிவானந்தாவும் அவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு நிச்சயமாக தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து புலம்பெயர் தமிழ் மக்கள், தமிழக தமிழ் மக்கள், தாயகத்து தமிழ் மக்கள் இந்த உள்ளக விசாரணையை நிராகரித்து தொடர்ந்தும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டும். இதிலே நான் இந்த இடத்திலே மீண்டும் ஒன்றை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டதிலிருந்து உள்ளக விசாரணை பொறிமுறையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற அரசியல் தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருந்து வந்திருக்கின்றார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று இந்த உள்ளக விசாரணையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்திய ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றினுடைய செயலாளர் அல்லது தலைவர் என்று சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் என்பதனை நான் இந்த இடத்திலே பொறுப்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே டக்ளஸ் சிவானந்தா, இபிடிபி போன்ற துணை இராணுவ குழுக்களும் ஸ்ரீலங்கா இராணுவமும் தமிழர்களுக்கு எதிராக மேற்கொண்ட மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இன அழிப்பு குற்றங்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடாத்தப்படுவதன் மூலமாக டக்ளஸ் சிவானந்தா போன்றவர்களின் இன்னும் பல விடயங்கள் இந்த உலகத்திற்கு வெளிவரும். அதன் மூலமாக அவர்களுக்கு தண்டனைகளும் உறுதிப்படுத்தப்படும். மக்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும். இந்த கைதுகள் மூலமாக உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைத்துவிடும் என்று யாரும் மனப்பால் குடித்துவிடக் கூடாது என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகையினையொட்டி மட்டக்களப்பு நகரில் அலங்கார வேலைப்பாடுகள் முன்னெடுக்கப்படாமை தொடர்பில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களை முற்றாக மறுப்பதாக மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு மாநகர சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மடல் சீமை பிரதேசத்துக்கு சென்று அங்கே அமைக்கப்பட்டிருந்த ஒரு முகாமில் சென்று நேரடியாக நாங்கள் அந்த நிவாரண பொதிகளை நாங்கள் வழங்கி இருந்தோம். அப்பொழுது அங்கே இருந்த அந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்கள், அந்த மக்களின் உறவினர்களை இழந்து தவிக்கின்ற அந்த நிலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தபோது சுனாமியினால் எமது பிரதேசம் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த அனர்த்தத்தை நாங்கள் கொண்டிருந்த அதே தாக்கத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையிலே நாங்கள் அவர்களது அந்த தாக்கங்கள், அவர்களது அந்த வாழ்க்கையில் அதுகள் சந்தித்திருக்கிற அந்த இடர்கள் எல்லாவற்றையும் நாங்களும் உள்வாங்கி கொண்டு நாங்கள் அந்த நிவாரண பொதிகளை கொடுத்துவிட்டு நாங்கள் திரும்பி இருந்தோம். அதன் பிற்பாடு நாங்கள் எமது மாநகர சபை உறுப்பினர்கள் எல்லோரும், நிர்வாகம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தோம். உண்மையிலே இந்த அனர்த்தத்தினிலே இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த காரணத்தினால் புதுவருட பிறப்பு, நத்தார் பண்டிகை பிறப்பு என்பவற்றை நாங்கள் வருடாந்தம் மட்டக்களப்பு நகரத்திலே எழுச்சியாக செய்து வருகிற நிலையிலே
இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எங்களது அனுதாபங்களை தெரிவிக்கும் நோக்கோடும் இத்தகைய இந்த கேளிக்கைகள் கொண்டாட்டங்களை எல்லாம் செய்வதில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். அதன் அடிப்படையிலேயே இலங்கை கத்தோலிக்க பேரவையின் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூட ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் மீழ்ச்சிக்காக இந்த பண்டிகை காலங்கள் கிறிஸ்மஸ், இயேசுபாலன் பிறப்பு போன்ற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நீங்கள் வீணான களியாட்டங்கள் மற்றும் ஏனைய வீண் செலவுகளை எல்லாம் செய்யாமல் அந்த பணங்களை இந்த பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வின் எழுச்சிக்கும் மீழ்ச்சிக்கும் உதவுமாறு என்கின்ற ஒரு கோரிக்கையை கூட அவர் விடுத்திருந்தார். அந்த கோரிக்கைகளுக்கும் அமைவாக நாங்கள் மட்டக்களப்பு மாநகர சபையிலே இம்முறை இயேசுபாலன் பிறப்பான நத்தார் பண்டிகை மற்றும் புது வருட பிறப்பு என்பவற்றை இம்முறை மாத்திரம் செய்வதில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் மிகவும் எழுச்சியாகவும் கோலாகலமாகவும் செய்து வருகின்ற நிலையிலே இந்த மக்களின் அந்த பாதிப்புக்குள்ளான மக்களின் அந்த துயரை துடைக்கின்ற நோக்கோடு நாங்களும் அந்த துயரில் பங்கு கொள்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு உயரிய ஆத்ம சிந்தனையோடு நாங்கள் அதை செய்வதில்லை. அந்த களியாட்டங்கள் இந்த வேடிக்கைகள் எல்லாம் செய்வதில்லை என்று தீர்மானம் எடுத்திருந்தோம். அதன் அடிப்படையிலே தான் மட்டக்களப்பின் பிரபல்யமிக்க, அதாவது மரபுரிமைமிக்க இடங்களில் ஒன்றான கல்லடி பாலம், இந்த கல்லடி பால பிரதேசத்திலே நாங்கள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அதாவது இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமிய, பௌத்த இப்படியான இந்த பண்டிகைகள் வரும்போது அந்த பண்டிகைகளை வெளிப்படுத்துகின்ற அந்த அதன் சிம்டம் என்று சொல்லுவோம், அதுகளை உள்வாங்கி நாங்கள் அதை வெளிப்படுத்தி அந்த கல்லடி பாலத்தை நாங்கள் மின்னொளியூட்டி அதை வளமையாக அதை செய்வது உண்டு. அந்த வகையிலே இந்த முறை கூட நாங்கள் அந்த கல்லடி பாலத்திலே இந்த நத்தார் இயேசுபாலன் பிறப்பை கொண்டாடுவதற்கு வேணும் என்கின்ற நோக்கத்தோடு நாங்கள் ஏற்கனவே இயேசுபாலன் பிறப்பை சித்தரிக்கின்ற வகையிலே பல்வேறு கூடாரங்கள், அமைப்புகள், நத்தார் பாப்பா, நத்தார் தாத்தா மற்றும் எமது அலங்கார மின் மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அலங்கார பொருட்களை சுமார் 2,70,70,000 ரூபாய் செலவிட்டு நாங்கள் செய்திருந்தோம். இருந்தும் இந்த அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டதன் காரணமாக அந்த மக்களின் அந்த ஆன்ம ஈடேற்றத்துக்காக நாங்கள் பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் அறிவித்ததுக்கு இணங்க அதை செய்வதில்லை என்ற தீர்மானத்துக்கு வந்திருந்தோம். இதன் அடிப்படையிலே தான் நாங்கள் அதை நிறுத்தியிருந்தோமே தவிர வேறு எந்த மத ரீதியான முரண்பாடுகளோ அரசியல் ரீதியான தொடர்புகளோ இல்லாமல் நாங்கள் மனிதாபிமான அடிப்படையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேணும் என்கின்ற கோதாவிலே அவர்களது அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை பெற வேணும் என்கின்ற நோக்கிலே தான் நாங்கள் அதை செய்திருந்தோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது கொழும்புக்கு வந்திருந்தாலும் தங்காலை ஹால்டன் இல்லத்திலும் கொழும்பில் உள்ள நுகைகுடை இல்லத்திலும் மாறி மாறி தங்குவார் என புதிய பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ நுகைகுடை பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியுள்ளார் என்ற செய்தி தொடர்பாக ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ராஜபக்ஷ குடும்பம் யார் என்பதை அறிந்ததால் அந்த நண்பர் மகிழ்ச்சியுடன் எந்த பயமும் இல்லாமல் எங்களுக்கு வீட்டை கொடுத்தார் என்றும் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மகிழ்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். எங்கள் நண்பர் மகிழ்ச்சியுடன் எங்களுக்கு வீட்டை கொடுத்தார். எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு பயப்படவில்லை. அவர்கள் பயப்படாததால் எங்களுக்கு வீடுகளை கொடுக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சுதந்திரம் தடையின்றி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் எதிர்கொள்கின்றார் என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார்.
வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டாளர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மாவட்ட விளையாட்டு மற்றும் கலை பொது மேம்பாட்டுக்காக இன்று சனிக்கிழமை காலை யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர் மட பாடசாலையில் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட 14 கலைமன்றங்களுக்கு ஆச்சகை பொருட்கள் மற்றும் 100 விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நடவடிக்கை இளம் திறமைகளை ஊக்குவித்து விளையாட்டு மற்றும் கலாச்சார வளர்ச்சியை ஆதரிக்கும் முக்கியமான முயற்சியாகும். இந்தியாவை நம்பி தமிழ் மக்கள் உள்ளனர். இந்தியா கொண்டு வந்த 13வது திருத்த சட்டம் மாகாண சபை அதிகாரத்தை பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய வேண்டும். அதேவேளை தமிழ் மக்களின் மிக முக்கியமான கோரிக்கை சமஷ்டி, அதனை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினரின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2025 முடிந்து 2026 ஆரம்பிக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் எதிர்பார்ப்புகள், அபிவிருத்தி, வாழ்வாதாரங்கள் முற்றுமுழுதாக கொண்டு செல்லப்பட்டுள்ளதா என்று பார்த்தால் ஒரு ஏமாற்றமான நிலைமையே மிஞ்சி இருக்கின்றது. 2025 புயல் ஏற்பட்டு தமிழ் மக்களுடைய பிரதேசங்களிலும் மிகப்பெரிய அளவு அனர்த்தங்களால் அடிப்படை கட்டுமானங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. போர்க்கால பகுதியில் சிதைக்கப்பட்ட கட்டுமானங்களை இன்னும் மீண்டெழ முடியாத அளவுக்கு தமிழ் மக்களின் வாழ்வாதாரங்களை பாதித்திருக்கின்ற வேளையிலே போருக்கு பின்னராக கூட வடகிழக்கிலே பாரிய அளவு நிவாரணப் பணிகள், மீள் கட்டுமானங்கள், தமிழ் மக்களுக்கான போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எந்தவிதமான விசேட செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இன்று இந்த புயல் தமிழ் மக்களின் பிரதேசங்களையும் தமிழ் மக்களையும் கட்டி போட்டு அவர்களுடைய அனைத்து நிலைமைகளையும் மாற்றி இருக்கின்றது. இந்த வகையில் இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை எவ்வாறு தமிழ் மக்களுக்காக கொண்டு செல்ல போகின்றது, அல்லது வழமை போலவே ஒட்டுமொத்தமாக முழு இலங்கைக்குமான செயல் திட்டங்கள் என்ற அடிப்படையிலே வடகிழக்கு பிரதேசங்களுக்கு மிக குறைந்த அளவிலான விடயங்களை கிள்ளி தெளித்துவிட்டு எல்லோருக்கும் நாங்கள் சமமாக கொடுக்கின்றோமா என்று சொல்லிவிட்டார் என்று விட போகின்றதா என்று ஐயப்பாடும் இருக்கின்றது. ஜனாதிபதி நிறைய விடயங்களை அறிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா விடயங்களும் கொண்டு செல்லப்படும் என்று. ஆனால் அந்த நிலைமைகள் மிக விரைவாக கொண்டு செல்லப்படுகின்றனவா? சிதைந்து போன எங்களுடைய பிரதேசங்கள் அபிவிருத்திக்கான பணிகள் முழுமையாக கொண்டு செல்லப்படுமா? ஏற்கனவே நாம் இந்த வருடத்தில் பாராளுமன்றத்திலே பல விடயங்களிலே தமிழ் பிரதேசங்களில் கட்டுமானங்கள் சம்பந்தமாக பல விடயங்களை முன்வைத்திருந்தோம். அவற்றை கூட முழுமையாக செய்ய முடியாமல் இந்த புயல் அனர்த்தத்தினால் பாரிய அளவு இழக்கப்பட்ட விடயங்கள் விலக்கப்பட்டுள்ளதாக அமைந்திருக்குமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அப்பால் மிக முக்கியமாக தமிழ் மக்களின் பல அடிப்படை விடயங்கள் மீறப்பட்டு இருக்கின்றன. தமிழ் பிரதேசங்களிலே பல அடிப்படை விடயங்கள் மீறப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை மிக இலகுவாக பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இதற்கு அரசு தரப்பு தனது செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். தேர்தல் திணைக்களம் கூட தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் இப்போது நடத்துவதற்குரிய பொறிமுறை அரசின் கைகளில் தங்கியிருக்கின்றது. கடந்த காலங்களிலே என்பிபி அரசாங்கம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது தேர்தல்கள் நடத்தப்படாத இந்த பொது அரசை குற்றம் சாட்டிய இவர்கள் இப்பொழுது அதே போன்ற நிலைமையை கையாள்வதாகவே எங்களுக்கு தென்படுகின்றது. ஆனால் இது சம்பந்தமான அழுத்தமான விண்ணப்பத்தையோ கோரிக்கையோ நாங்கள் தெளிவாக ஜனாதிபதியிடம், அமைச்சர்களிடமும் பாராளுமன்றத்திலும் எடுத்து வைத்திருக்கின்றோம். அதற்கு அப்பால் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தபோது கூட அனர்த்தம் காரணமாக மாகாண சபை தேர்தல் பிற்போடக்கூடாது என்ற விடயத்தை தெரிவித்தோம். ஆனால் சமஷ்டியை தமிழக கட்சி எந்த இடத்திலும் விட்டுக் கொடுப்பதாக கூறவில்லை. அதை சிங்கள மக்களுக்கு அந்த வார்த்தை ஒரு நெருக்கடியாக சொல்லப்பட்டால் அதை வார்த்தை பிரயோகத்தினூடாக அதன் உள்ளடக்கத்தை, அதிகாரத்தை தமிழ் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான பயணத்தை தான் தமிழரசு கட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மீறி எங்களுடைய பிராந்திய அரசியலில் இந்தியாவை மீறி நாங்கள் இந்த விடயங்களையும் செய்யவிட முடியாது என்பது கடந்த கால அரசியல் போராட்ட வரலாற்றிலேயே எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையிலேயே இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தத்தினூடான இந்த மாகாண சபையை நாம் முதல் வெற்றிகரமாக அதன் முழுமையான அதிக அதிகாரங்களை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக செய்ய வேண்டும் என்பதே யதார்த்த கள அரசியலாகும் என்றார். ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் புதுக்குடியிருப்பு நகர் வெள்ளத்தில் மூழ்குவதால் வர்த்தகர்களும் புதுக்குடியிருப்பு நகரை அண்டியுள்ள பொதுமக்களும் பாரிய நெருக்கடிகளுக்கு முன் கொடுத்து வருவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எனவே குறித்த வெள்ள அழுத்தத்தால் ஏற்படும் நெருக்கடியை தடுக்க புதுக்குடியிருப்பு நகரில் இருந்து இரணிப்பாளி வீதியினூடாக மாதளன் சிறுகடல் வரையில் வடிகால் அமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தீர்மானம் ஒன்றினை முன்மொழிந்துள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினரால் இத்தீர்மானம் முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த வடிகால் அமைப்பு திட்டம் வீதி அபிவிருத்தி திணைக்கள பொறியியலாளரின் ஆலோசனையினையும் இதன்பொழுது கேட்டறிந்து கொண்டார். இந்நிலையில் வீதி அபிவிருத்தி திணைக்கள பொறியியலாளர் இதன்பொழுது கருத்து தெரிவிக்கையில், புதுக்குடியிருப்பு நகரில் இருந்து இரணைப்பாலை ஊடாக மாத்தளன் சிறுகடல் 3.5 கிலோமீட்டர் தூரமாகும். எனவே வீதியின் இருபுறமும் வடிகால் அமைப்பு மேற்கொள்வதனால் 7 கிலோமீட்டர் வடிகால் அமைப்பு செய்யப்பட வேண்டியிருக்கும். எனவே 7 கிலோமீட்டர் வடிகால் அமைப்பை மேற்கொள்வதனால் பாரியதொரு நிதி ஒதுக்கீடு தேவைப்படும். அதோடு புதுக்குடியிருப்பு நகரில் இருந்து மாத்தளன் சிறுகடல் வரையில் வடிகால் அமைப்பை மேற்கொள்வதற்குரிய திட்ட முன்மொழிவு ஒன்று எம்மால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனை நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் நாம் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றோம் என்றார். இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் புதுக்குடியிருப்பு நகர் பகுதி வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. பாரிய நிதி ஒதுக்கீடு தேவைப்படுகின்றது என்பதற்காக வடிகால் அமைப்பை மேற்கொள்ளாமல் இருக்க முடியாது. புதுக்குடியிருப்பு நகரில் இருந்து மாத்தளன் சிறுகடல் வரையான வடிகால் அமைப்பு வசதியை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். பாரிய நிதி தேவைப்பட்டால் அதனை அரசாங்கத்திடம் இருந்து கேட்டு பெற்றுக் கொள்வோம். அதற்காகவே மக்கள் நம்மை தமது பிரதிநிதியாக தெரிவு செய்துள்ளனர். இந்த வடிகால் அமைப்பு திட்டத்தை ஒரே தடவையில் மேற்கொள்ள முடியாவிட்டால் கட்டங்கட்டமாக இந்த வடிகால் அமைப்பு திட்டத்தினை மேற்கொள்ளலாம். எனவே புதுக்குடியிருப்பு நகரில் இருந்து மாத்தளன் சிறுகடல் வரையில் வடிகால் அமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என தீர்மானம் ஒன்றினை முன்மொழிகின்றேன். இந்த தீர்மானம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவிற்கும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த வடிகால் அமைப்பினை மேற்கொள்வதற்கு முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியையும் பெறுவோம். அதன் பிற்பாடு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியுடன் முறையான திட்ட முன்மொழிவுடனும் குறித்த வழிகால் அமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை உரிய அமைச்சிற்கு அனுப்பி வைப்போம் என்றார். அரசாங்கத்தினால் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் வெறும் கண்துடைப்பு மட்டுமே என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் ஹாரியப்ப தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிடிஏ என்பதில் ஒரு எஸ் சேர்த்து பிஎஸ்டிஏ என பெயர் மாற்றியமைத்ததை தவிர எந்த உண்மையான மாற்றமும் அதில் இல்லை. இது சீர்திருத்தம் அல்ல, மறுபெயரிடல் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ICCPR உடன்படிக்கையின் 9 மற்றும் 10ஆம் பந்திகளில் உள்ள சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு உண்மையான சீர்திருத்தமே இலங்கைக்கு தேவை என்றும் நிசாம் காரியப்ப எம்பி வலியுறுத்தியுள்ளார். மின்சாரம் அல்லது எரிவாயு தகன மேடை ஒன்றை வேலனை சாத்தி இந்து மயானத்தில் அமைக்க பிரதேச சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச சபையின் உறுப்பினர் அனுசுயா ஜெயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். வேலணை பிரதேச சபையின் இவ்வாண்டுக்கான இறுதி சபை அமர்வு தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எமது மக்களின் இறுதி பயணத்தின் இறுதி இடமாக இருப்பது மயானங்கள் தான். அதனால் மயானங்களின் மேம்பாடும் காலத்திற்கேற்ற வகையில் மாறுபடல் அல்லது புதியதையும் உள்வாங்கல் அவசியமாகின்றது. இதே நேரம் பாரம்பரிய மயானங்களில் விறகு தகன மேடைகள் இருப்பதனால் அதிக அளவு மரங்கள் அளிக்கப்பட்டு இன்று பூவரச மரங்கள் கூட அற்று வரும் நிலை காணப்படுகின்றது. அதேவேளை இந்த எரிவாயு தகன மேடை வெப்பநிலை மற்றும் எரிபொருள் பயன்பாட்டில் அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதனால் தகனம் சீரானதாகவும் முழுமையாகவும் திறன்மிக்கதாகவும் நடைபெறுகின்றது. விரைவாகவும் விறகுகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பதனால் மரங்கள் வெட்டப்படுவது குறைக்கப்படுகின்றது. அதுவும் மரங்கள் பாதுகாப்புக்கு உந்துதலாக இருக்கின்றது. இது வன பாதுகாப்புக்கு உதவுகின்றது. அது மட்டுமல்லாது இவை விறகு எரிப்பதில் ஏற்படும் அதிகப்படியான புகை, கார்பன் மோனாக்சைடு மற்றும் திடமான துகள்கள் போன்றவற்றையும் குறைக்கின்றது. இதனால் காற்றின் தரமும் மேம்படுகின்றது. முழுமையான தகனம் மூலம் சுகாதாரம் சார் நோய்க்கிருமிகள் பரவும் அபாயத்தையும் குறைக்கின்றது. எனவே சபையூடாகவோ அல்லது விசேட நிதியூடாகவோ இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் சபை உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்த நிலையில் பூவரச மரங்கள் அழிவடைவதை தடுக்க வேண்டும் என்றும் அது அருகிவிட பூவரச மரங்களை நாட்டி அதிகரிக்க வேண்டும் என்று கூறியதுடன் பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்கியிருந்தது. மேலும் தவிசாளர் நிதி மூலங்களை ஆராய்ந்து நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வந்து கடந்த காலத்தில் நாட்டை ஆட்சி செய்தது போல் உதவுவார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார்.
நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்துக்கு வருவதில் எந்த ஆர்வமும் இல்லை எனவும் அவர் இது தொடர்பில் தன்னிடம் கூறியதாகவும் முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர், இந்த நாடாளுமன்றத்துக்கு வருவதில் தனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று அவர் என்னிடம் கூறியுள்ளார். அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினார். தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு என்னதான் செய்ய முடியும் என்று அவர் என்னிடம் தெரிவித்தார். ஜனாதிபதி பதவியை அடைந்து விட்டேன். நான் இனி எந்த பதவிகளையும் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நாட்டிற்கு நான் தேவைப்பட்டால் நான் வந்து கடந்த முறை போல் உதவுவேன் என்றும் அவர் என்னிடம் கூறியுள்ளார். நாங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் அவர் மீது மிகுந்த அனுதாபம் கொண்டுள்ளார்கள் என்று கூறுகின்றார்கள். அவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு சிறந்த சூழ்நிலை இருந்திருக்கும் என்றும் மக்கள் கூறுகின்றார்கள். இது போன்ற கதைகள் எல்லா இடங்களிலும் உள்ளன. 2 அல்லது 3 இடங்களில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளில் இருந்து நான் இந்த விடயங்களை கண்டேன். அனைத்து இடங்களிலுமே அந்த விடயங்கள் தெரிகின்றது என்றும் குறிப்பிட்டார். கல்வியில் யாழ்ப்பாணத்துக்கென தனி இடம் மற்றும் தனித்துவம் உள்ளதாகவும் சிறந்த கல்விமான்கள் உருவாகியுள்ளதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கல்வியில் நாம் பின்னடைந்து விடக்கூடாது எனவும் இந்த விடயத்தில் நமது மாணவர்களுக்கும் பொறுப்பு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்த விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் கலைமன்றங்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், கல்வியும் விளையாட்டும் சிறந்து விளங்கும் சமூகத்தில் போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத விடயங்களுக்கு இடம் இருக்காது. எனவே கல்வி மற்றும் விளையாட்டு மூலம் போதைப்பொருளை இல்லாதொழிக்கவும் முடியும். இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட 14 கலைமன்றங்களுக்கு ஆற்றுகை பொருட்களும் 100 விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன. கல்விக்காக எமது சமூகம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கின்றது. 1ஆம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை தமது பிள்ளைகளுக்காக தாய்மாரும் மீண்டும் கல்வி கற்கின்றனர். தமது பிள்ளைகளை சிறந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக கஷ்டப்படுகின்றனர். அறிவு பசிக்கு கல்வியே சிறந்த தேர்வு. அதேபோல விளையாட்டுத்துறை தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்துக்கு விளையாட்டு மிக மிக முக்கியம். கல்வி விளையாட்டு மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை நாம் உருவாக்கும் போது போதைப்பொருள் தானாகவே அழிந்துவிடும். கல்வியில் பின்தங்கி இருப்பவர்களே கலாச்சார ரீதியிலும் பின்னடைந்து தவறான வழியில் செல்லும் நிலை காணப்படுகின்றது என்றும் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் 6 அமைச்சர்களுக்கு எதிரான அறிவிக்கப்படாத சொத்துக்கள் குறித்து பண மோசடி சட்டத்தின் கீழ் விரிவான விசாரணையை தொடங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் முடிவு செய்துள்ளது. லஞ்சம், ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகாரத்தின் தலைவர் யமுனி கமந்த துஷார் ஆணையகத்தில் தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி 5 அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் ஒரு துணை அமைச்சருக்கு எதிராக சொத்துக்கள் எவ்வாறு சேர்க்கப்பட்டன என்பது குறித்து விசாரணை நடத்த ஆணையம் முடிவு செய்துள்ளது. அமைச்சரவை அமைச்சர்களான விமல் ரத்நாயக்கு, வசந்த சமரசிங்க, குமார் ஜெயக்கொடி, சுனில் ஹந்துநெத்தி, நளிந்த ஜெயதிச மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் ஆகியோருக்கு எதிராக இந்த விசாரணைகளை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக யமுனி கமந்த துஷார் நாளை மறுநாள் 30ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று மேற்கோள் காட்டியுள்ளது. இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.